ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரெஜெக்ட்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்றது இட்ஸ் அ பேட்டர்ன். ஓகேவா? ஸோ நம்ம பேட்டர்ன் என்ன சொல்லுவோம்? ஒரு விஷயம் ஒரே மாதிரியா இருக்குது. ஸோ மார்னிங் ரொட்டீன் இல்லையா? நம்மளோட மார்னிங் டெய்லி ரொட்டீன். ஸோ ஒரே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பேட்டர்னை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது இவங்க தான், இது இவங்க தான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட கோட்லயே நம்ம பேட்டர்னை ஃபாலோ. ஓகேவா? கிரியேட்டிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுல ஒர்க் அவுட் மேனிபுலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல a regular expression is a pattern used to match text. அப்ப ஒரு டெக்ஸ்ட்டை மேட்ச் பண்றதுக்கு இந்த ரெஜெக்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ரெஜெக்ட்ஸ்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, REGEX. ஓகே, REGEX ரெஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னு பாருங்களேன். கான்ஸ்ட் ரெஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் இஸ் அ கண்டெய்னர், கான்ஸ்டன்ட் இஸ் அ கண்டெய்னர் இல்லையா? ஒரு வேரியபிள், பிளாக் வேரியபிள், அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பண்ணுவீங்க? பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு உள்ள அந்த பேட்டர்னை போட்டுருவீங்க. போட்டு கன்சோல் டாட் லாக் ரெஜெக்ட்ஸ் அப்படின்னும் போது நமக்கு இந்த அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட பேட்டர்ன். இப்போ டெஸ்டிங் ஃபார் ஏ மேட்ச். ஒரு மேட்சை நம்ம எப்படி ப்ரோ டெஸ்ட் பண்றது இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். ரெஜெக்ட்ஸ் இந்த இடத்துக்கிட்ட உள்ள நீங்க ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஹலோ அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் டெக்ஸ்ட், இப்போ ஏதோ ஒரு பேராகிராஃபோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துக்கிட்ட அந்த பேராகிராஃப்ல இந்த ஹலோன்ற வேர்டு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா நமக்கு பிரிண்ட் ஆக போகுது. ஓகேவா? இப்போ இது ஒரு டெக்ஸ்ட். ரிசல்ட் ரெஜெக்ட்ஸ் அப்படின்ற இடத்துல என்ன இருக்கு? நமக்கு இந்த பேட்டர்ன் இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட டெஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அது ரெஜெக்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெஸ்ட் மெத்தட்ல நம்ம எந்த டெக்ஸ்டையோ பேராகிராஃபையோ நம்ம கொடுக்குறோமோ அதை நம்ம என்ன பண்ணிப்போம்? உள்ள கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம உள்ள கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கு? இப்ப டெக்ஸ்ட்ன்ற இடத்துல ஹலோ வேர்ல்டு. ஹலோ வேர்ல்டு. இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கு? இப்ப ரெஜெக்ட்ன்ற இடத்துல ஹலோ ஹலோ. ஸோ இந்த வேர்ட் இந்த பேராகிராஃப்லயோ டெக்ஸ்ட்லயோ இருக்கான்னு மேட்ச் பண்ணும். இருக்கா? இருந்ததுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இன்ஸ்பெக்ட் பேஜ் கன்சோல். நமக்கு இப்போ என்ன வருது? இந்த இடத்துக்கிட்ட ட்ரூன்னு வந்துட்டு இருக்கா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் வேற ஏதோ அடிக்கிறேன். இப்போ எனக்கு வரல, ஃபால்ஸ்னு வந்துருச்சு. சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட @gmail.com. இப்போ நீங்க வேலிடேஷன் ஒன்று பண்றீங்க, ஒரு ஃபார்ம் வேலிடேஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அப்போ இது வந்து நல்லா தேவை. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நீங்க ஒரு இமெயில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ sandy@gmail.co வேற ஏதோ போட்டிங்க, இப்போ தப்பா போட்டிங்க. இப்போ ஃபால்ஸ் தான் வரும் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ கரெக்டா போட்டிங்கன்னா ட்ரூன்னு வரும். அப்போ ஒரு மெயில் ஐடியை நீங்க போட சொல்ல எப்படி ப்ரோ அது வேலிடேட் பண்ணுது கரெக்டா அப்படின்றத நம்ம இதை வச்சுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வச்சு என்ன பண்ண போகுது? அது வேலிடேட் பண்ண போகுது. இந்த டெக்ஸ்ட் இதுல இருக்கா இல்லையா அப்படின்றதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாம இதுல நிறைய பார்ப்போம். ஓகே, ஒன்ஸ் நம்ம ரியாக்ட் வந்துட்டோம்னா நம்ம வேலிடேஷன்ஸ், ஃபார்ம் வேலிடேஷன்ஸ்லாம் பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரெஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ நார்மலா ஒரு ஃபார்மை நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா டேரக்டா சப்மிட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த இடத்துக்கிட்ட நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நேம் இஸ் ரெக்வயர்ட், இமெயில் இஸ் ரெக்வயர்ட் எப்படி காமிக்குது? அதுக்கு எப்படி தெரியும் இங்க நேம் நம்ம கொடுக்கலன்றத? நான் நேம் கொடுத்துட்டேன்ப்பா. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் நேம் கொடுத்துட்டேன்ப்பா. இப்போ இந்த இடத்துக்கிட்ட இமெயிலில் நான் இமெயில் கொடுக்காம சப்மிட் பண்ணால் அது கண்டுபிடிக்குது. சரிப்பா, நான் இந்த இடத்துக்கிட்ட சும்மா SANDY சாண்டின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுது? சிம்பிள் கண்டிப்பாக எனக்கு வேணும்னு எப்படி கண்டுபிடிக்குது? சரி, நான் போட்டேன். இப்போ என்ன சொல்லுது? சிம்பிள் சாண்டி இஸ் இன்கம்ப்ளீட் @gmail. ஸோ ஜிமெயிலும் போட்டுட்டேன். இப்போ நாட் வேலிட். பார்த்தீங்களா? இமெயில் இஸ் நாட் வேலிட். ஸோ .com. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான். இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த ரெஜெக்ட்ஸ் தான். இந்த ரெஜெக்ட்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் இருக்கு. இந்த பேட்டர்ன் ஈஸி தான். உங்களுக்கு இதை மெமரி பண்ண வேணாம்னா நீங்க கூகுள்லேயே எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஒரு சில வெப்சைட் சொல்றேன். இப்போ இந்த ஸ்லாஷ்குள்ள இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, இங்க இருக்க சிம்பிள்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன் என்ன இருக்குன்னு.
ஸோ ஒரு அரேல ஸ்மால் ஏலேருந்து கேபிட்டல் இசட் வரைக்கும், அதுக்கப்புறம் கேப் ஏலேருந்து ஸ்மால் இசட் வரைக்கும், அதுக்கப்புறம் 0 to 9 இதுக்குள்ள எனக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா இருக்கணும். அதாவது சாண்டி, ஓகேவா, இந்த எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா அட் இருக்கும், பிளஸ் சாண்டி அட், அடுத்தது இந்த எடுத்துக்கிட்டேன். திரும்பி ஸ்மால் ஏலேருந்து கேப்ஸ் இசட் வரைக்கும், ஸ்மால் இசட் வரைக்கும், அதுக்கப்புறம் கேப்ஸ் ஏலேருந்து ஸ்மால் கேப்ஸ் இசட் வரைக்கும். உங்களுக்கு வந்து கேப்ஸ்ல அலோவ் பண்ணக்கூடாதுன்னா இதை என்ன பண்ணுங்க, எடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல 0 to 9 சாண்டி அட் 1998 இல்லை gmail.com. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது இது வந்து எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும், ஹாட்மெயில், ஜிமெயில் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால இங்க என்ன இருக்கும், சாண்டி அட் ஜிமெயில், அதுக்கப்புறம் என்ன இருக்கு இங்க பாருங்க, டாட், கண்டிப்பா டாட் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா A to Z, இதுல நம்பர் இருக்கக்கூடாது, காம். ஓகேவா, ஸோ ஏன்னா காம்ல நம்பர் இருக்காதுல்ல, காம் அடுத்து 1 2 3 இருக்காதுல்ல, .com 1 2 3, அதனால. ஸோ இப்போ இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் என்ன பண்ணுது, இமெயில் ஐடியை பர்ஃபெக்டா வெரிஃபை பண்ணுது. ஓகேவா, நான் ஒரு சில வெப்சைட் சொல்றேன் சொன்னாங்கல்ல, அது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெஜெக்ட்ஸ், REGX. நீங்க regex.com போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த இடத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பேட்டர்ன் இருக்கும், இந்த பேட்டர்னை நீங்க டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இங்க பாருங்க. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட், ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட்னு கொடுத்துட்டு நீங்க உங்களோட பேட்டர்னை, ஓன் பேட்டர்னை நீங்க கிரியேட் பண்ணி இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆட் டெஸ்ட்னு கொடுத்து, ஓகேவா, என்டர் யுவர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க ஒரு டைப் டெக்ஸ்ட் பண்ணி அது பாஸ்டா இல்லையா, அதுல எத்தனை மேட்ச் இருக்கு, இந்த இடத்துல 10 மேட்ச் இருந்ததுன்னா 10, இப்போ ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா 10 ஹலோ இருக்கு இந்த பேராகிராஃப்ல அப்படின்றத என்ன பண்ணும், அது டிடெக்ட் பண்ணும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட அந்த மேட்சை நீங்க என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த regex.com மட்டும் இல்ல, இதுலயும் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ நீங்க சாம்பிள் கோடு வேணும்னா REGX SAMPLE சாம்பிள் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா, ஸோ ஜெனரேட் ரேண்டம் டேட்டா ஃபார் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இது வேற, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா, இது விட்டுருங்க. ரெஜெக்ஸ் தான் வந்து பெஸ்ட்டு, regex.com தான், எல்லா டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் கோட் பியூட்டிஃபை இது வேணாம். ஸோ ஏஐ ஜென்ரேட்டர்லாம் இருக்குது. ஓகே, பயங்கரமாக இருக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டெலாம் ஜென்ரேட் பண்ணதில்ல, கார்ட்ஸ் எல்லாம், ஸோ டூப்ளிகேட் கார்ட்ஸ் அந்த மாதிரி, இந்த நேம் ஜென்ரேட்டர் இது எல்லாமே ரெஜெக்ஸில் வச்சு நிறைய பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இமேஜ் சாம்பிள் கொடுக்குறோம் பாருங்களேன். அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஒரு யூசரில் நீங்கள் ஒரு ரெஜெக்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, ஸோ ஜெனரேட் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரெஜெக்ஸ் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்டில் பேராகிராஃபில் இத்தனை இன்ஸ்டான்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத மேட்ச் பண்ணுறதுக்காக ரெஜெக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது இந்த regex.com தான். இதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இல்லை எனக்கு வந்து இமெயிலுக்கு தனியாக ரெஜெக்ஸ் வேணும், இல்லை வந்து ஃபோன் நம்பருக்கு தனியாக ரெஜெக்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக சர்ச் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட வந்து ஃபோன் NUMBER ரெஜெக்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க எல்லாருமே. ஒரு ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கான ரெஜெக்ஸ் இங்கே கிடைக்கும். ஓகேவா, எவ்வளோ ஆன்சர்ஸ் இருக்கு பாருங்க, நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இதை வெரிஃபை பண்ணிக்கணும். இதை அப்படியே காப்பி பண்ணி போடக்கூடாது. இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு regex.comல போயிட்டு இது உண்மைதானா வெரிஃபை பண்ணதா, உங்கள் நம்பர் கொடுங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன ஆகும், இதில் போட்டிங்கன்னா வெரிஃபை ஆகும். ஒரு சின்ன ஆல்ஃபாபெட்ஸ் இருந்தால் கூட அது என்ன பண்ணாது, கண்டிப்பாக ஒத்துக்காது. ஓகேவா, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு regex.comல உங்களோட ரெஜெக்ஸை நீங்கள் போட்டுருங்க. ஓகே, போட்டுட்டு ஸோ என்டர் யுவர் டெக்ஸ்ட் ஹியர். ஓகே, எனி மேட்ச் ஃபுல். ஓகே, பார்த்தீங்களா மேட்ச் ஆயிடுச்சு. நான் ஒரே ஒரு டீன் போட்டால் மேட்ச் ஆகுது. ஸோ நம்பர் போட்டேன்னா, ஸோ 9489623700. இப்போ என்னோட நம்பர் போடுறேன், கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஐயோ ஒரு கேவோ எது போட்டாலும் மேட்ச் ஆகுது. இது எப்படிப்பா கரெக்டாக மேட்ச் பண்ணுது? ஸோ அதுதான் அந்த ஃபார்மேட். இட்ஸ் அ பேட்டர்ன். ஓகே, இந்த பேட்டர்ன் என்ன பண்ணுது அப்படின்னா 0 to 9 வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி என்ன பண்ணுது, ஒரு ரூல்ஸை என்ன பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது. அவ்வளோதான் ரெஜெக்ஸ். ஓகேவா, இட்ஸ் ஈஸி ப்ராசஸ். ஸோ regex.com யூஸ் பண்ணுங்க. வெளியில இருந்து நிறைய ரெஜெக்ஸ் இருக்கும். ஸோ மேனுவலாக ரெஜெக்ஸ் வேணாலும் ஸோ ரெஜெக்ஸ் சீட் ஷீட் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, கண்டிப்பாக ரியாக்ட் வர சொல்ல கண்டிப்பாக தருவேன் நான் ரெஜெக்ட் சீட் ஷீட்லாம். அதில் வந்து நிறைய ரெஜெக்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு 20+ ரெஜெக்ஸ் இருக்கும். இமெயில் ஐடிக்கு என்ன ரெஜெக்ஸ் போடணும் வெரிஃபை பண்ணுறதுக்கு, ஃபோன் நம்பருக்கு என்ன ரெஜெக்ஸ் பண்ணணும், நேமுக்கு என்ன ரெஜெக்ஸ் பண்ணணும், பாஸ்வேர்டுக்கு என்ன ரெஜெக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறையா இருக்கு. நீங்கள் எபிலிட்டி கோடிங்ல பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ எபிலிட்டி கோடிங்ல லாகின் இருக்கு இல்லையா, உங்களோட ஸ்டூடெண்ட் லாகின் போகிறோம்.
நான் ஜஸ்ட் லாகின் பண்ணுறேன். எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணுது? பாஸ்வேர்ட் ஃபீல்ட் ரெக்வயர்ட். நான் பாஸ்வேர்ட் ஃபீல்டை கொடுக்குறேன். இப்போ லாகின் கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெக்வயர்ட். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நான் என்ன பண்ணுறேன்? ஸோ STU25B5 அப்படின்ற மாதிரி ஒரு 10 டிஜிட் போடுறேன். இப்போ இன்வாலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தப்பு அப்படின்னு வரும். ஸோ இதுவே ஸோ நான் நம்பர் கரெக்டாக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நம்பர் கரெக்டாக போடுறேன், அப்போ பாஸ்வேர்டு தப்புன்னு வரும். ஓகேவா? ஸோ நான் ஒரு சாம்பிள் நம்பர் போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஒரு சாம்பிள் நம்பர் போடுறேன். இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து டம்மி பாஸ்வேர்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு டம்மி பாஸ்வேர்ட் போடுறேன். தென் ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இதுவே நான் பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது STU24B4 பாஸ்வேர்ட் தப்பாக போட்டுட்டேன். ஸோ பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் லாகின் ஆகும், இல்லைனா கண்டிப்பாக லாக் ஆகும். ஓகே, லாகின் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? இதெல்லாமே ரெஜெக்ட்ஸ், பியூர்லி மேட் அப் ஆஃப் ரெஜெக்ட்ஸ். இந்த வேலிடேஷன்ஸ் எல்லாம் ரெஜெக்ட்ஸ் வச்சு பண்ண சொல்ல ரொம்ப 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 அக்யூரஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். நீங்களும் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போறீங்க, லாகின் பண்ண போறீங்க, லாக் அவுட் பண்ண போறீங்க, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறீங்க, போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போறீங்க. இதுக்கு எல்லாமே ரெஜெக்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபியூச்சராக இருக்கும். ஓகேவா? அதனால ரெஜெக்ட்ஸ் படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்? regex.com போயிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லையா என்ன பின் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சிம்பிள். ஸோ யூசிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபிளாக்ஸ். இந்த ஃபிளாக்ஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னா, ஸோ இதில் ஒரு விஷயம் இல்லை. ஃபிளாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கேன் ஹேவ் ஃபிளாக்ஸ் டு மாடிஃபை த பிஹேவியர். ஸோ அதோட பிஹேவியரை மாடிஃபை பண்ணும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் ஐ அப்படின்னு கொடுத்தேன்னா இது என்ன கண்டிப்பாக செக் பண்ணும்? இட்ஸ் a கேஸ் சென்சிட்டிவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஓகே, இன் திஸ் எக்ஸாம்பிள் வி கிரியேட் a ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வித் ஐ ஃபிளாக் which make it case sensitive. கேஸ் சென்சிட்டிவ்னா நீங்க கேப்ஸ்லனா கேப்ஸ் தான் கொடுக்கணும், ஸ்மால்னா ஸ்மால் தான் கொடுக்கணும், இல்லைனா கண்டிப்பா எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ஐன்ற ஒரே ஒரு இது என்ன பண்ண போகுது? உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவா இருக்கு. அடுத்தது யூசிங் மெட்டா கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டர் கிளாஸ். ஸோ மெட்டா கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டர் கிளாஸ் allow you to define pattern that match specific character or group of character. அப்ப கண்டிப்பா எனக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இருக்கணும், அப்படி இருந்தா எனக்கு அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் வந்து இது AEIOU. ஓகேவா? கண்டிப்பா AEIOU எனக்கு இருந்தே ஆக வேண்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களால ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேரக்டர் என்ன பண்ண முடியும்? எடுத்துட்டு வர முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் அதுல இருக்கா இல்லையான்றது கூட செக் பண்ண முடியும். இது வவல் செக்கான கோடு ஆக்சுவலா. ஓகேவா? AEIOU நீங்க ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வவலா இல்லையான்றது என்ன பண்ணும்? இது செக் பண்ணும். ஒரு வேர்ட் கொடுத்தீங்கன்னா. ஓகேவா? அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, இந்த மாதிரி ரெஜெக்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இட்ஸ் அ கூலா இருக்கும், ஒன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் இட் அபவுட் த ரெஜெக்ட்ஸ். அடுத்த டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.